மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் வந்து வாங்கி படிச்சுட்டு, சார் கொஸ்டின்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் யூனிட் வைஸ் ரெடி பண்ணினே இருந்தோம். அது மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தா ஒரு 6000 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருச்சு. என்ன சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டவங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது கொடுங்கன்னு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்க ரெடி பண்ண அது ஒரு 6000 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருச்சு வித் டீட்டெயில் சொல்யூஷன். அதுதான் அது ஹைலைட். ஸோ இப்போ அதெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். இப்போது நாங்கள் ஃபுல் செட் மெட்டீரியல் படிக்கல, ஆனால் 6000 எம்சிக்யூஸ் படிச்சிட்டோம். பாஸ் ஆகிட முடியுமான்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு மினிமம் ஸ்கோர் எடுத்தாவது செலக்ட் ஆகிடலாம். ஆனால் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் தான் ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ராப்பர் டெஃபினிஷன், தியரம், ரிசல்ட்டு, ப்ராப்ளம்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்க்கலல்ல. அதுலேருந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குல்ல. இன்னும் இந்த 6000 கொஸ்டினோட முடிஞ்சிருமான்னா 1,00,000 கொஸ்டின் கூட ரெடி பண்ண முடியும். எதை வச்சுன்னா அந்த ப்ராப்பர் டெஃபினிஷனை வச்சு, ப்ராப்பர் தியரமை வச்சு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படித்தா ஆகணும். அப்போ தான் ஓரளவுக்காக சேஃப் ஜோன் நம்ம போயிட முடியும். அதை வாங்கி படிக்க சோர்ஸ் இல்லை, கஷ்டப்படுறாங்க. அவங்களால வாங்கி படிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக சரி மினிமம் பண்ணி கொடுக்கலான்னு ஒரு அந்த எம்சிக்யூஸாவது கொடுப்போம்னு 6000 எம்சிக்யூஸ் 10 யூனிட்டுக்கும் டீட்டெயில் சொல்யூஷனோட கொடுக்குறோம். அது போதும் தான், கன்ஃபார்மாக வந்து ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர் எடுத்துட முடியும். நாமே அந்த மினிமம் ஸ்கோர் பாஸ் ரேஞ்ச் அப்படி இருக்கணும், ஹை ஸ்கோர் எடுக்கிற அளவுக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன். ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி தயவு செய்து படிங்க. யாரும் மெட்டீரியல் கையில் வாங்காமல் இருக்காதீங்க தயவு செய்து. பிஜிடிஆர்பிக்கும் அது பயன்படும், பாலிடெக்னிக் அது பயன்படும். ஒரு சில யூனிட் தான் வந்து மாறும், அதை மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிறது சேஃப். ஓகே, அந்த மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்க முடியாதவங்களுக்கு தான் 6000 எம்சிக்யூஸ். இதுவே போதும் தான், இதுவே போதும், அடிச்சலாம், கிராக் பண்ணிடலாம். பட் நல்ல ஸ்கோர் எடுத்து நீங்கள் உள்ளே போகணும். அந்த டவுட்லேயே இருக்கக்கூடாது. சார் நீங்கள் கொடுங்க, தியரி எல்லாத்தையும் கொடுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்ற கூட்டம் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னும் அதை பார்க்காத கூட்டமும் நிறைய பேர் இருக்கீங்க. அதான் வியப்பாக இருக்குது எனக்கு. ஸோ தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிக்க பாருங்கள். எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. சார் நான் வந்து லாங் டச்சு, அதாவது ஒரு 20 வருஷம் 15 வருஷம் 12 வருஷம் ஆயிடுச்சு சார் பிஜி முடிச்சு, சப்ஜெக்ட் டச்சே கிடையாது, படிக்கணுன்னாலே தலை சுற்றுது சார் அப்படின்றவங்களுக்காக அவங்களுக்கு அந்த குழந்தை பிள்ளைக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது தான் ஒரு 16 புக்லெட், ஹேண்ட் ரிட்டன் புக்லெட். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் சால்வ் பண்ணது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது, 4 ஆப்ஷன் இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பேன். கிளியராக புரியும், அவங்களுக்காகனே உட்காந்து வீடியோ போடுறது. ஸோ மொத்தமாக வந்து இது ஒரு 16 புக்லெட் கிட்டே இருக்குது. இதை படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்ன தோணும்னா, இல்லை நம்மளால் படிக்க முடியும் போல் இருக்குது, படிச்சிருவோம் அப்படின்ற உணர்வு வரும். அதுக்கு தான் அந்த 16 புக்லெட் முதல்ல வாங்கி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் செட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நான் ஃபுல் செட்டு பார்த்துட்டு 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன், அதுவும் போதும். டெஸ்ட் பேட்சில் நாங்கள் உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கின உடனே. சரிங்களா? இது எல்லாத்தையும் தயவு செய்து பண்ணுங்கள். ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக போயிட்டுருக்கு. அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலே நமக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும். ஓவர்டேக் பண்ணணுன்னா எவ்வளோ நாலேஜ் வேணும், அதை யோசிச்சு பாருங்கள், நல்லா பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ அல்ஜிப்ராலேருந்து முக்கியமான ப்ராப்ளம் நம்ம ஒரு சிலது பார்க்க போகிறோம். 5th யூனிட்லேயும் இருக்குது, இது 1st யூனிட்லேயும் இருக்குது. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 1st யூனிட்டு அல்ஜிப்ரா அப்படின்னு வச்சுருப்பாங்க பாருங்கள். அதில் ஈகன் வேல்யூஸ் அதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுலேயும் வச்சுருக்காங்க. இதில் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அதாவது அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, 5th யூனிட், அதுலேயும் வந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ அல்ஜிப்ரா 1st யூனிட்லேயும் இருக்குது, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னு 5th யூனிட்லேயும் இருக்குது. 1st யூனிட்டும் 5th யூனிட்டும் ஒரு சாத்திரம். எல்லாத்தையும் அல்ஜிப்ரான்னு நான் அனுப்புகிற லிங்க் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுமே முடிஞ்சிடும். ஸோ இப்போ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, 1st யூனிட்லேயும் இருக்குது சிலபஸ், போய் பார்த்தேன். இப்போ நம்ம அல்ஜிப்ராவை 1st யூனிட்லேயும் 5th யூனிட்லேயும் அப்படி கலந்து வச்சுருக்காங்க. ஒரே யூனிட்டை அல்ஜிப்ரான்னு தனியாக வைக்கல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது மெயினாக சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ அந்த அல்ஜிப்ராவிலேருந்து முக்கியமான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தவிர்க்கவே மாட்டாங்கங்க. கண்டிப்பாக தவிர்க்கவே அவங்களால முடியாது. ஏன்னா ஏரியா அந்த மாதிரி ஏரியா அது. ஸோ இதிலேருந்து கேள்வி வச்சே தீர்வாங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வர உங்களுக்கு இந்த ஏரியா அப்படியே தூக்கி தூர போட்டுருவீங்க, பக்காவாக புரியும். ரைட், சரிங்க. பாருங்கள், சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எய்கன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. எய்கன் வேல்யூஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு எய்கன் வேல்யூஸ் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். அந்த எய்கன் வேல்யூஸோடைய சம் எவ்வளோன்னு கேட்குறாங்க, கூடுதல். அப்புறம் அந்த எய்கன் வேல்யூஸோடைய ப்ராடக்ட், அதாவது பெருக்கல் இருக்கு இல்லையா, அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா சம் வேணும் அப்படின்னா சம் ஆஃப் த எய்கன் வேல்யூஸ்,
இதுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அந்த ஐகன் வேல்யூஸை கூட்டின்னு சொல்லலாம் இல்லையா? சார் இதுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, நிறையா இப்போ எழுத வேண்டியிருக்கு, எழுதாமலே சீக்கிரமாக பட்டுன்னு சொல்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குது, இதை சொல்கிறேன் பாருங்கள். சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் தயவு செய்து 3 மணிக்கு மேலே தூங்காதீங்க. போட்டித் தேர்வை ஜெயிக்கணுன்னா 3 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது நீங்கள். அதே போல் 10 மணிக்கு மேலே முழிச்சிட்ருக்கூடாது. அது ரெண்டுத்தையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரு வரையறே இல்லாமல் படிக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. சரி 3 மணி விடுங்க, 4 மணிக்காவது எழுந்துக்கணும். 4 மணிக்கு மேலே நீங்கள் தூங்குறீங்கன்னா எந்த போட்டித் தேர்வும் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. 4 to 6 படிக்கணும். 4 to 6 படிக்கிறத தவிர எந்த வேலையும் செய்யக்கூடாது. 6 to 8 இதர வேலைகள் நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக படிக்கணும் டெய்லி மார்னிங், மறந்துடாதீங்க. இல்லைனா நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது, மெட்டீரியல் வாங்குறது எல்லா வேலையும் நிறுத்திக்கங்க, நமக்கு தேவையில்லை. ஆனால் படிக்கணும், சின்சியராக படிக்கணுன்ற உணர்வு இருக்கிறவங்க மார்னிங்கில் படிப்பாங்க, கண்டிப்பாக படிப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே முழிச்சிக்கிட்டு இருக்கிறது அதுமாதிரிலாம் இருக்கக்கூடாது. 12, 1 மணி வரைக்கும் ஃபோன் பார்க்குறது அந்தமாதிரி வேலைலாம் இருக்கவே கூடாது. நம்ம ஃபோனில் படிக்கிறேன் அப்படின்னு 10 மணிக்கு மேலே முழிச்சிக்கிட்டே இருக்கிறது தப்புங்கிறேன். அப்புறம் படிக்கிறேன்னு வேறு சொல்கிறீங்க இல்லையா? அது தவறு தானே. ஸோ 10 மணிக்கெலாம் படுத்துடணும். காலையில் 3 மணி 4 மணிக்கு மேலே தூங்கவே கூடாது, எழுந்துக்கணும். ரைட்? மார்னிங் 4 to 6 கன்ஃபார்ம் படிக்கணும். ஈவினிங் 8 to 10 கன்ஃபார்ம் படிக்கணும். 8 to 10 கண்டிப்பாக படிக்கணும். ரைட்? விட்டுறாதீங்க. சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸில் இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போது 11 -2 -6. ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வரும்? இது 11, இது -8. 11 - 8 எவ்வளோ? 3. அப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் 3. இங்கே சம் அண்டு ப்ராடக்ட் கேட்குறாங்க. சம் 3. அப்போ இந்த ஆப்ஷன்லேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. இப்போ இது 2 ஆப்ஷன் அவுட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு சம் தான், அப்போ 3 வந்துடுச்சு, இங்கேயும் 3 வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டில் எது அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராடக்ட் கேட்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு இதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவோ அதான் ப்ராடக்ட். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 11 -4 -7, 7 -2 -5, 10 -4 -6. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணலாமா? தப்பு இல்லை, ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மேட்ரிக்ஸை பார்த்த உடனே இதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்த உடனே சொல்லலாம். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0. எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் கமெண்ட்டில் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க. அப்புறம் இன்னும் ஒரு தேங்க் பண்ணணும்னு தோணினே இருந்தது. நிறைய பேர் கேட்குற கொஸ்டினுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க, சால்வ் பண்ணி நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தரோட அப்ரோச்சும் சும்மா அசர வைக்குது. ரியலி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லோரும் சென்ட் பண்ணது அத்தனையும் கரெக்டாக இருக்குது. நான் எல்லாருக்கும் கிளாப்ஸ் போட்டிருப்பேன், லைக் போட்டிருப்பேன். உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னா கரெக்டு குட்டுன்னு ரிப்ளை கொடுத்துருப்பேன் இல்லையா? அப்படியே கீப் இட் அப். தொடர்ந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணினே வாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க பதில் சொல்லினே இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. ஓகே, இப்போ நான் என்னன்றேன், இதோட டிட்டர்மினன்ட் பார்த்த உடனே சொல்லலாம். எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். 73 58 59 15 47 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆன்சரை சென்ட் பண்ணுங்கள். ரைட்? இப்போ ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, பெருக்கம். சம் 3, அந்த மெயின் டயகனல் எலமெண்ட் என்னென்னவோ அதை அப்படியே கூட்டினா வர ஆன்சர். கழிக்கக்கூடாது, கூட்டணும். ரைட்? எதிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் கழிச்சு வச்சுருக்கீங்க சார்? இல்லை, எல்லாத்தையும் சம் பண்ணியிருக்கேன், அதை மறந்துடாதீங்க. அப்படியே வர்றதை ஆட் பண்ணி கூட்டி சொல்லிடுங்க. இது ரெண்டும் நெகட்டிவாக இருந்ததுனால அது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 11லேருந்து 8 -11 -8 3ன்னு போட்டேன், அவ்வளோதான். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் என்னென்னா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் என்னவோ அதான் ப்ராடக்ட். அப்போ 0 எங்கே இருக்குது பாருங்கள்? 0 இதில் இருக்கா, இதில் இருக்கா? இதில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சம்மு, ரெண்டாவது தான் ப்ராடக்ட். அப்போ 3, 0 ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இஃப் -1, 2 ஆர் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இது, தென் தேர்ட் ஐகன் வேல்யூ இஸ் டேஷ். 2 ஐகன் வேல்யூ, இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும், 2 கொடுத்துட்றோம். 3வது ஐகன் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ எனக்கு தெரியும் சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் தெரியும் இல்லையா? என்னது? இந்த மெயின் டயகனல் எலமெண்ட் தானே. என்னென்ன? 3 -2 +3. ரைட்? ஆட் பண்ண என்ன வரும்? இதில் 4. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 6 6 - 2 4. இப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் 4.
இப்போ எந்தெந்த ஐகன் வேல்யூஸ் அது எதை 3 ஐகன் வேல்யூவும் கூட்டினா 4 வருமா? அதில் 2 ஐகன் வேல்யூ பாருங்கள், -1 + 2 ப்ளஸ் இன்னொரு ஐகன் வேல்யூ எனக்கு தெரியல, அதை லேம்டான்னு வச்சுக்கிட்டோமா? இப்போ இந்த 3 ஐகன் வேல்யூஸும் ஆட் பண்ணால் 4 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த லேம்டா என்ன இருக்கும், இதுலேருந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ லேம்டா ஈக்குவல் டு இது ரெண்டையும் 2 - 1 வந்து 1, அந்த +1, ஸோ 1 + லேம்டா ஈக்குவல் டு 4. இப்போது லேம்டா ஈக்குவல் டு இந்த 1 அங்கே கொண்டு போயிட்டா 4 - 1, 4 - 1 வந்து 3, அப்போ லேம்டா வந்து 3. இதுதான் அந்த 3வது ஐகன் வேல்யூ. இந்த 3 ஐகன் வேல்யூஸும் ஆட் பண்ணால் 4, அந்த 2 ஐகன் வேல்யூ கொடுத்துட்டீங்க, இன்னும் ஒரு ஐகன் வேல்யூ தான் கேட்குறீங்க. ஸோ இதோட சம் 4ன்னு எனக்கு தெரியும், இதிலேருந்து லேம்டா நான் பிடிச்சிட்டேன், அந்த ஐகன் வேல்யூவை பிடிச்சிட்டேன். ஆப்ஷன் பி, ரைட். ஸோ இந்த மாதிரி கேள்விலாம் நிறைய வரும், நீங்கள் ஈஸியாக டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் சிலபஸ் இருக்கா சார்? இருக்குது. ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது ஐகன் வேல்யூஸ்னு, இங்கே கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னு 5th யூனிட்லேயும் இருக்குது. சிலபஸ் எடுத்து பாருங்கள். சிலபஸ் எடுத்து முதல்ல பிரிண்ட்டை எடுத்து சவுத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க, ஒரு டோருக்கு பின்னாடி அப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. டெய்லி எழுதுதும் பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க, ரைட். இப்போ அடுத்து பாருங்கள், த மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் 3x3 ஹஸ் த ஐகன் வேல்யூஸ் 1, 3, -4. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, அதோட ஐகன் வேல்யூஸ் 3 கொடுத்துட்டாங்க. தென் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் -2a² என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A are 1, 3, -4, ரைட். இப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A² என்னன்னு கேட்டாங்கன்னா, A² ஆர், இப்போ ஏவோட ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சுன்னா A² ஐகன் வேல்யூஸ் வேறு ஒன்றும் இல்லை, இதோட ஸ்கொயர் தான், அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுதுங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, -4 ஸ்கொயர் பண்ணால் 16, அவ்வளோதான். இப்போது இது கூட என்ன கேட்குறாங்கன்னா -2a² ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே இதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்போது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் -2a² ஆர், இந்த a² இருக்கு இல்லையா, அது கூட -2 மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டால் போதும். அப்போ -2 -18 -32, 16 × 2 32, 9 × 2 18, 1 × 2 2, -12 மல்டிப்ளை பண்ணது எல்லாத்துக்கும் மைனஸ் வந்துடுச்சு. இதுதான் -2a² ஐகன் வேல்யூஸ். சார் அப்போது ஒரு மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சால் ஸ்கொயர் ஈஸியாக சொல்லிடலாம் போல, அப்படியே ஸ்கொயர் பண்ணி அப்படியே ஸ்கேலர் எதனா மல்டிப்ளை ஆனால் அது ஸ்கேலராலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுதாங்க விஷயம். அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள், இதில் ஆப்ஷன் டி, ரைட். நம்ம சேனலில் நடந்துட்டு வர பெரிய அதிசயம் என்னென்னா, சில ஏரியாலாம் டஃப்பான ஏரியா இருக்கும்ல, அதெல்லாம் அடின்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டோம். ஈஸியான ஏரியாவை இப்போ ஒரு தட்டின்னு வந்துட்டுருக்கோம் ஃப்ளோவில். பழைய ப்ராப்ளம்லாம் எடுத்து பாருங்கள். நான் அனுப்புகிற லிங்க்கில் இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் அவசியம் பார்க்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும்னா கண்டிப்பாக பாருங்கள். வேறு லெவலில் கொடுத்துருப்பேன் ஒரு ப்ராப்ளமும். இப்போ எல்லாம் ஈஸியானது அடிச்சிட்டு வரேன். நீங்கள் ஸ்கோர் 100 above 120 தொடுவீங்க, அந்த அளவுக்கு உங்களை கூட்டிகிட்டு வரேன். எல்லா ஏரியாவும் ஒரு அலசிக்கிட்டு வரேன். அந்த 6000 MCQs வாங்கி அதில் இருக்கிற தியரியாவது மாபனம் பண்ணி வச்சுக்கோங்க. தியரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்குள்ள, அதையாவது விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வாங்கி படிங்க. அந்த MCQs வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். இஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, என்னது 2, இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் ஆர் 2, 2, 3, தென் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஐகன் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் என்ன, அது ஏன்னு வச்சுக்கிறேன் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை. அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A ஆர் என்னென்ன 2, 2, 3. இப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ் கேட்குறாங்க. இதோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ் ஆர், இப்போ A ஒரு மேட்ரிக்ஸ்னா A இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் இல்லையா. இப்போ இதோடைய ஐகன் வேல்யூஸ் தெரியுதுன்னா இதனுடைய ஐகன் வேல்யூஸ் என்னவாக இருக்குன்னா, இதோட அப்படியே தலைகீழி 2ஓட தலைகீழி என்ன 1/2, 1/2, 3ஓட தலைகீழி 1/3, இவ்வளோதான். இதான் அந்த ஐகன் வேல்யூஸ். இப்போ A ஒரு மேட்ரிக்ஸ் ஏவோட ஐகன் வேல்யூஸ் தெரிஞ்சால் A இன்வர்ஸோட ஐகன் வேல்யூஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அப்படியே ரெசிப்ரோக்கல், ரைட். அப்போது எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி, ரைட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயம் நினச்சிட்டு அவாய்ட் பண்ணுறக்கூடாது. இதை அப்படியே ஒரு கொஸ்டினாக வைப்பாங்க, கொஞ்சம் கடினமான பெரிய கேள்வியே வைப்பாங்க, அவ்வளோதான். அதை ப்ராக்டிஸ் கொடுக்குறது தான் 6000 MCQs தரோம், சரிங்களா, விட்டுறாதீங்க.
ரைட் சார். இப்போ நீங்கள் எழுதிட்டீங்களே இது வேணும் சார்ன்றது அந்த 16 புக்லெட்டு, அது கூட இதெல்லாம் வந்துடும். ஒரு சிலர் வந்து 5 வாங்கியிருப்பீங்க முதல்ல புக்லெட்டு, இப்போ 16 ஆகிடுச்சிங்க. 10 புக்லெட் கிட்ட கூட வந்திருக்கு. மிஸ் பண்ணவங்கெல்லாம் வாங்கிங்க. இப்போ போடுற ப்ராப்ளம் இது சொல்கிறேன். ஒரு 16 புக்லெட் ஆகிடுச்சு. ரைட். அதில் என்னென்ன இருக்கும்? அல்ஜிப்ரா இருக்கும், இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இருக்கும், முக்கியமான ப்ராப்ளம் தான் இருக்கும். ஃபுல் மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் கிடையாது. இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் புக்லெட் அப்படின்னு சொல்லி கேளுங்க. வேறு எதுவும் சொன்னீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. காம்ப்ளெக்ஸு, அடுத்தது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சூப்பராக இருக்கும், ப்ராபபிலிட்டி இருக்கும், மெக்கானிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் முக்கியமானது இல்லைங்களா? இதில் எதுவுமே விடாதீங்க. இன்டெக்ரல் கால்குலஸ் இருக்கும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 இந்த 6 யூனிட்டு ஒரு 16 புக்லெட் கிட்ட வந்துடுச்சு. ரைட். சரி. இப்போ கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ. இந்த மேட்ரிக்ஸ் ஏவோடைய கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னாலும் எய்கன் வேல்யூஸ்னாலும் ரெண்டும் ஒன்றா வேறையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு. கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னால் வேறு சார், எய்கன் வேல்யூஸ்னால் வேறு சார். இல்லை ரெண்டும் ஒன்று தான் சார். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க பார்க்கலாம். சேம் இல்லையா? ரெண்டும் ஒன்று தானா வேறையா? கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ்னால் என்ன, எய்கன் வேல்யூனா என்ன, ப்ராப்பர் டெஃபினிஷன் அந்த ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், பக்காவாக கொடுத்துருப்பேன் வரையறையே. ஓகே சரிங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸோடைய கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஏ அப்படின்னா இதோடைய கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது டிட்டர்மினன்ட் ஏ மைனஸ் லேம்டா ஐ இதை கண்டுபிடிச்சி இதை ஈக்குவல் 0 பண்ணி இதை சால்வ் பண்ணிட்டா எய்கன் வேல்யூ கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் நமக்கு கிடச்சிடும். ரைட். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டா நமக்கு கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் கிடச்சிரும். இவ்வளோ தான். ஓகே. இப்போ ஏ என்னங்க இது இல்லையா? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஏ போட்டுட்டேன். மைனஸ் லேம்டா இன்ட்டு ஐ என்ன 1001 ஈக்குவல் டு 0. இதை மாடுலஸ்ன்னு நிறைய பேர் படிக்கிறீங்க. மாடுலஸ் கிடையாது இது. மாடுலஸ்ன்றது அது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? இது டிட்டர்மினன்ட். ஒரு மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி போடுற சிம்பிளை டிட்டர்மினன்ட் ஆஃப் அப்படின்னு தான் படிக்கணும், மாடுலஸ் ஆஃப் அப்படின்னு படிக்கக்கூடாது. ஓகே. இப்போ இது என்ன ஆகும்? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. இதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த லேம்டா உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். மைனஸ் 1 இன்ட்டு லேம்டா 0 லேம்டா உள்ள ஒவ்வொரு டேர்மும் மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த மேட்ரிக்ஸ் மைனஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு டேர்மும் நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போது காஸ் தீட்டா மைனஸ் லேம்டா, இங்கே மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் 0, அப்போ மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் 0 மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் லேம்டா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் லேம்டா. அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸோடு அப்படியே மைனஸ் பண்ணிடணும் ஈக்குவல் டு 0. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு மெயின் டயகனல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? காஸ் தீட்டா மைனஸ் லேம்டா இன்ட்டு மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு கூட உள்ள காஸ் தீட்டா ப்ளஸ் லேம்டா. காமனாக மைனஸ் வெளியே எடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு, ஆனால் உள்ளே ஒரு மைனஸ் போடுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் டயகனல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடுவோம். அந்த மைனஸ் தான் இது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 0 இப்படி ஆகிடும். இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாக. இந்த மைனஸ் கட் ஆகிடும், இது கட் ஆகிட்டு ப்ளஸ் ஆகிடும். அப்போ காஸ் தீட்டா மைனஸ் லேம்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ரைட். உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா அது பொதுவாக தான் வெளியே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னால் இங்கே காஸ் ஸ்கொயர். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் லேம்டா ஸ்கொயர். பாருங்கள், ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இப்படி எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 0. ரைட். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 இல்லையா? அப்போ 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த லேம்டா ஸ்கொயர் அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? அப்போ 1 ஈக்குவல் டு லேம்டா ஸ்கொயர். இப்படி திருப்பி எழுதிக்கிறேன். லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ லேம்டா ஈக்குவல் டு
ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிடும். 1க்கு ரூட்டு +or-1 ரைட். ஸோ இப்போ லேம்டா ஈக்குவல் டு +or-1 அதுதான் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ். -1 அண்டு +1. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, சார் இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம போட்டது சார் அப்படியே வந்துடுச்சு, அப்படி அடிச்சிட்டேன் சார். நல்லா பார்த்து அடிக்கணும். அதுக்குன்ட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா மொத்தமும் தப்பாக போடும். ஒரு 1 மார்க் தப்பாகிட்டு லைஃபே தொலைச்சவங்க இருக்காங்க, நிறைய பேர் எனக்கு தெரியும். இன்னமும் அவங்களால போஸ்டிங் வாங்க முடியாமல். சிஎஸ்ஆர்லாம் 0.5 மிஸ் ஆகிட்டு நொந்து போனவங்களாங்கிறாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம தெரிஞ்சது தப்பு பண்ணலாமா? பெரிய தப்பு இல்லை அது, ரைட். ஃபுல் செட் மெட்டீரியல் அவசியம் வாங்கி படிக்கணும். அதை சொல்லணும் தான் மெயினாக அந்த வீடியோவே நான் போட்டேன். விட்டுறாதீங்க, ஒன்று கூட விடாமல், ஒரு பேஜ் விடாமல் படிங்க. இந்த லீவில் அடின்னு அடிக்கிறாங்க. எங்களால் வந்து நிம்மதியாக ஃபோனை வச்சுட்டு இருக்கவே முடியல. ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? பெஸ்ட் ஐடியா பண்ணணும். நான் சொல்கிற பெஸ்ட் ஐடியா, ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்கி எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ படிச்சிங்கன்றேன். தெரியாத விடுங்க. தெரிஞ்சது பூரா ஒரு கலெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா தெம்பாயிடுவீங்க, ரைட். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.